என்னடி இப்படி அழுதுகிட்டு இருக்கு? செஞ்சு அல்லாதடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அழாம என்ன பண்ண சொல்ற? நானும் உன் அண்ணனை என் பின்னாடியே வந்து சுத்து என்ன லவ் பண்ணுன்னு சொன்னேன். உன் அண்ணன் அதானே பண்ணான். இப்ப பாரு எப்படி எல்லாம் பேசுறான் அவன். அவன் பேசுனது தப்பு தாண்டி, கண்ணை தொடச்சு கொடி, தயவு செஞ்சு அழாதடி. மணி ப்ளீஸ் டி, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுறி. நானும் அப்படி விட்டுட்டு போக மாட்டேன். நீ இப்படி அலறது நிறுத்து ஃபர்ஸ்ட். உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா நீ போய் சண்டை போடுறி. இந்த மாதிரி அழாதடி, ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ சண்டை போட்ட கோவப்பட்டா கூட எனக்கு பிடிக்கும்டி. ஆனா இந்த மாதிரி அழுவுறது மனசுக்கு கஷ்டமா இருக்குடி நந்தினி. ப்ளீஸ் டி, அழாதடி. சும்மா விடுடி, நீ வேற சண்டை போடணுமா? நான் உன் அண்ணன் இதோட திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நந்தினி, ஐயோ கடவுளே, இவன் வேற வரானே. நந்தினி, உன்னதண்டி கூப்பிடுறேன். சொல்லுடா ராகுல், என்ன? நந்தினி, நீ ஏதோ தப்பா எடுத்துக்காதடி. அண்ணன் ஏதோ பார்ட்டியில தெரியாம பசங்க அவனுங்களால தான்டி. ப்ளீஸ் டி, நீ ஏதோ நினைச்சுக்காத. இது எதுக்கடா நீ மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு சொல்ற? நீ வேற, நான் ஏன்டா அதெல்லாம் ஒரு விஷயமா நினைச்சுக்க போறேன்? சரி, அது ஏதோ குடிக்கார பேச்சு விடிஞ்சா போச்சு, அவ்வளவுதான்டா. அதெல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு ஃப்ரீயா விட்டுறணும். என்ன அழுதுகிட்டு இருந்தவ இப்ப வேற மாதிரி பேசுறா? என்னடி நீ சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்னடா இருக்குது மாப்பிள்ள? குடிகார பேச்சு விடுதலை போச்சுன்னு தான் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, அப்படி எடுத்துக்க வேண்டியதான் எல்லாத்தையும். சரி சரி, நீ எதுக்கு இங்க நிக்கிற? அப்போ போய் ஜாலியா என்ஜாய் பண்ணு. உண்மையிலே நீ செம்ம கிரேட்டடி. நான் கூட ஒரு நிமிஷம் அப்படியே பதட்டமாயிட்டேன்டி. எப்படிதான் ஆயிடுச்சு தெரியுமா? செம்ம டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? சரிடி சரிடி, நீ இவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருக்கிறீ, செம்மடி, நீ சூப்பர்ரி. நான் யாரு? நந்தினியாச்சு, அப்படிதான் இருப்பேன். சரி சரி, நீ இங்கே நிற்காத, இப்போ போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணு. அந்த குடிக்கார பசங்களெல்லாம் நீ தான் சமாளிக்கணும். டேய், நீ எதுவும் பண்ணல? சீச்சி, அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் எதுவும் பண்ணல. இப்படிதான் இருக்கணும். குட் பைடா நீடு. ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு போத்தா லைஃப்ல, வேற எதுவும் தேவையில்லை. சரி சரி, நீ போய் என்ஜாய் பண்ணி போ. சரிடி அம்மா, இப்போதான் எனக்கு உயிரை வந்த மாதிரி இருக்கு. சரி சரி, நான் போயிட்டு அவங்களெல்லாம் சமாளிக்கிறேன். நீங்க போய் ஜாலியா. ஆமா, நீங்களாம் எதுவும் பண்ண மாட்டீங்களா இந்த மாதிரிலாம்? யாரு? நாங்க சும்மா தாண்டி கேட்டேன். போயிட்டு வரேன். திரும்பி பார்க்காம ஓடிடு. சரிடி. கடவுளே, ரொம்ப நன்றி. எங்க அண்ணன் பேசின பேச்சுக்கு நந்தினி அண்ணனை பிரிஞ்சிருவாளோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அவ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டா. ரொம்ப நன்றி கடவுளே. எப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. போறேன். ஐயோ அண்ணா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். என்னடி ராகுல் போனதுக்கு அப்புறம் அழுதுகிட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற? இப்படி அழுதுகிட்டே அவன் முன்னாடி நின்னா அவன் ஃபீல் பண்ண மாட்டான். அவனாலதான் இப்படி எல்லாம் அழிச்சுன்னு அவன் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் நல்லா இருக்காது. வாடனால எதுக்கு அத்தவங்க சந்தோஷம் எல்லாம் கெட்டு போனோம்? நான் யார் சந்தோஷத்துக்கும் குறுக்கல நிக்க மாட்டேன். நீ தள்ளு, இல்ல என் கூட வா, அவ்வளவுதான். ஆனா ராகுலுக்கு நான் எழுதலாம் பத்தி சொல்றது சரியா? சத்தியமா சொல்ல மாட்டேன்டி. ஆனா அண்ணன் மேல நீ கோவப்படாதடி. அது ஏதோ இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இப்படி பேசிடுச்சு. நீ எதையும் மனசுல வச்சுக்காதடி நந்தினி. பாரு, உன் அண்ணங்கிறதுக்காக நீ அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணாத. என் இடத்துல நீ இருந்து உனக்கும் அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா உனக்கு தெரியும் அந்த ஃபீலிங்ஸ், அந்த வலியெல்லாம் எப்படின்னு. சும்மா போ. நான் அப்படி சொல்ல வரலடி. உனக்கே தெரியும்ல அண்ணனை பத்தி. இத்தனை நல்லா தெரியாம இருந்தது, ஆனா இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அவனை பத்தி. தள்ளு. கடவுளே, இப்படி ஆயிடுச்சு. என் அண்ணன் பண்ணதும் தப்புதான். நந்தினி இப்படி அழுதுட்டு போறத பார்த்தா மனசு கஷ்டமா இருக்குது, தாங்க முடிய மாட்டேங்குது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, நம்மளுக்கு மட்டும் எதுக்குன்னா இப்படி எல்லாம் நடக்குது? இப்ப எப்படி இருக்குன்னு உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா தங்கச்சி, இப்போ பரவாயில்லையா இருக்கு. அம்மா, நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சி வந்தீங்க? அந்த ஆளு தானே ஃபோன் பண்ணி சொன்னான், ஆட்டோ அடிச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சிருக்கிறேன், போய் பாருன்னு. எனக்கு அப்படியே எப்படி ஆத்திரமா வந்தது தெரியுமா? திமிரு பிடிச்சோம். அப்படியே தெனாவிட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தான். சை, கடுப்பாக இருந்துச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வந்து பார்த்தா நீ இந்த நிலைமையில இருந்த, நீ மயக்கத்தில் இருந்த. சரி, அதனால தான் உன்னை ஏதோ நான் தொலை பண்ணாமல் அமைதியே உட்காந்துருந்தேன். இந்த இப்போ நீ கண்ணு முழிச்சிருக்கிற. இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன் இருக்க மாட்டான்? உன் புருஷன் தான் சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்கிறானே. நல்லா அவளோட ஜாலியா இருக்கிறான். அப்படியே கொஞ்சம் பேசுறான். அவளும் என்னமோ அவனுக்கு பொண்டாட்டி மாதிரி இல்ல அங்க பண்ணிக்கிட்டு இருக்கா. பாக்குறவங்க எல்லாம் அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன சொல்ற? ஆமாமா தங்கச்சி, உன் புருஷன் சரியில்லை. அவளோட என்னம்மா கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது என்ன, சாப்பிட்றீன்னு சொல்றது என்ன, அவ என்னடானா என்னங்க எனக்கு வேணாம் அப்படின்னு வெக்கப்பட்டு ஓடுறது என்ன. சீச்சி, இதையெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு கன்றாவியா இருந்தது தெரியுமா? எப்படி இதெல்லாம் நடக்குது? அவளுக்கு தான் கல்யாணம் ஆகி புருஷன் இருக்கிறான் புள்ள இருக்கிறான்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படி என் புருஷனோட? சிச்சி, ஐயோ வாந்தி வருது எனக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கே.
பாரு, கேட்டதுக்கே உனக்கு வாந்தி வருதுன்னு சொல்றல்ல, அதெல்லாம் கண் கூட பார்த்து எனக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் புருஷன் சரியில்லை சௌந்தர்யா, அவன் சரியே இல்லை. எனக்கு என்னமோ அவன் அவளோட போயிடுவானோன்னு தோணுது. அண்ணே தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாத. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே. இப்போ அவன் மேலே ஏதாவது ஒரு சின்ன கீரல் பட்டுச்சுனாலும் அதை நம்ம தான் பண்ணோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவானுங்க. இப்போ நான் என்னத்தை பண்ணுறது? ஆமாம்மா தங்கச்சி, இப்போ நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அந்த பிரச்சனையை அப்படியே அழுத்தி விட்டுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துற வேலையை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மண்டபத்துல இருந்து உன் புள்ளைய கடத்தணும். அதுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை நம்ம இப்பவே போட்டாகணும். ஏன்னா பொழுது விடிஞ்சா அவங்க மண்டபத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ரிசப்ஷன் நடக்கும், அதுக்கு மறுநாள் கல்யாணம் நடக்கும். அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணி முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம இங்கே கேனையிட்டு உட்காந்துருக்க கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். ஆமாம் ஆமாம், அந்த சுகன்யா சிரிக்கிய அப்புறமா பார்த்துக்கிறேன். ஏற்கனவே ஊரை விட்டு ஓட விட்டேன் அவளை. இன்னொரு தடவை ஓட வைக்கிறதுக்கு எனக்கு என்ன அவ்வளோ கஷ்டமாவா இருக்க போது? பார்த்துக்கலாம். முதல்ல இந்த ராகுலை எப்படி அந்த மண்டபத்துலேருந்து தூக்குறதுங்கிறதுக்கு பிளானை போடணும். ஆமாம் ஆண்டி, ராகுலை தூக்குறதுக்கு பிளானை போடுங்க ஆண்டி. அப்போதான் எனக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் நடக்கும். நீ இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கல்யாணம் பொண்ணு, சந்தோஷமா இரு. எங்க ஆண்டி சந்தோஷமா இருக்க முடியுது? இந்த கல்யாணம் நடந்தாதான் என்னால சந்தோஷமாவும் இருக்க முடியும், நிம்மதியாகவும் இருக்க முடியும். சாரா, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம். சௌந்தர்யா, சொல்லுண்ணே. இங்க பாரு தங்கச்சி, இதுக்கு மேல எந்த விஷயத்திலயும் நம்மளால டைரக்டா இன்வால்வ் ஆக முடியாது. ஏன்னா மாட்டணும்னு வை, அவ்வளவுதான். அதனால ஆளை யாராவது அரேஞ்ச் பண்ணி ராகுல மண்டபத்துல இருந்து தூக்கத்துக்கு ஒரு பிளான் போடணும். ஆமாண்ணே, வெளியில ஆளை இறக்கிதான் ராகுலை கடத்தணும். அதே மாதிரி மண்டபத்துலயும் நம்மளுக்கு உதவிக்கு ஆள் இருக்கணும். அப்பதான் யார் யாரு என்னென்ன பண்றா, எங்க இருக்காங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ராகுல அங்கிருந்து தூக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற ஆளுங்களும் விசுவாசியா இருக்கணும்னு. ஏன்னா அவனுங்க மாட்டிக்கிட்டானுங்க வெய்யி, நம்ம பேரை சொல்லிடக்கூடாது. சும்மா காசுக்காக தான் கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். அது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு வரவனுங்களா இருந்தால் தான் நம்மளுக்கு வேலை பிரச்சனை இல்லாமல் முடியும். அப்படியே பிரச்சனை வந்தாலும் நம்ம மாட்டிக்க மாட்டோம். சரியா சொல்றமா தங்கச்சி, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். அடே, இவங்க பேசுறத பார்த்தா நமக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் நடந்துரும் போலயே. சரி, அப்ப நான் போயிட்டு ஒரு 2-3 ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணிட்டு ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்றேன். நீ இப்போதைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. ஏன்னா நாளைக்கு வேலை பார்க்கறதுக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும். அதனால இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. சரிம்மா தங்கச்சி, இந்த தடவை நம்ம பிளான் மிஸ்ஸே ஆகக்கூடாதுமா, கரெக்டா செயல்படுத்திடணும். இல்லைண்ணே, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது பாரு. நாளைக்கு மண்டபத்துக்கு நானே போயிடுவேன். போயிட்டு அங்கிருந்து காயை நகர்த்துவேன். எல்லாரையும் எப்படி கதற விடுறேன் பாரு நாளைக்கு. சரிம்மா தங்கச்சி, நீ என்ன பண்ணாலும் அண்ணன் உனக்கு துணையா இருப்போம்மா. டி பிரதீப், இரும மாடே, ஏந்திரா. எதுக்கடி அடிக்கிறா? எவ்வளவு தைரியம் இருந்தா புருஷனை கை நீட்டி காலிலே அடிப்ப? காலில் இல்லடா, அப்படியே உன்னை வாயிலே குத்தணும். ஏன்டி பிரியா காலையிலேயே கோவப்படுற? ஆனா கோவப்படும் போது ரொம்ப அழகா இருக்கடி. போதும் பேசுனது, போய் கிளம்புற வேலையை பாருங்க. கிளம்புறேன்டி. அம்மாவும் பசங்களும் கிளம்பிட்டாங்களா? எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நானும் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இந்த பொருள்லாம் எடுத்து சூட்கேஸ்ல வச்சு பேக் பண்ணிட்டு வைங்க, ஃபினிஷ் ஆயிடும். நீங்க ஏதோ நைட்டில் பார்ட்டி முடிச்சுட்டு லேட்டா வந்து தூங்குனீங்களே, அதனால தான் உங்களை இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க விட்டேன். இல்லைன்னா தலைவலி கொள்ள உங்களுக்கு. அதான் போனா போட்டுமேனு விட்டுட்டேன். அடா என் செல்ல குட்டிடி நீ உம்மா. வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு தானே செய்றீங்க. இதுக்கும் என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தானே போனீங்க. சரி, அதனால தான் பாவமா இருந்துச்சு, தூங்கிட்டுமேட்டு விட்டுட்டேன். சரி கடகடன்னு எழுந்து கிளம்புங்க. கிளம்புறேன்டி. ஆமா, என்னடி இவ்வளோ ப்ரஷ் வச்சிருக்கிற? பெயிண்டருங்க கிட்ட கூட இவ்வளோ ப்ரஷ் இருக்காதுடிப்பா. எவ்வளோ பொருளுங்க, இவ்வளோ மாடி இந்த சூட் கேஸ்ல வைக்க போற? ஆமா, பின்ன பொண்ணுக்கு மேக்கப் போட வேணவா? மேக்கப் போட போறது யாரு? இந்த பிரியா வச்சு பொண்ணு அப்படியே சும்மா தகதகன்னு மின்ன வேணா? அதெல்லாம் சரிதான். ஆனா பார்த்து மேக்கப் போடுறீ. பையனுக்கு பொண்ணு யாருன்னு அடையாளம் தெரியாம போயிட்டு போகுது. ஏ போடா, நீ பாரு, நான் பொண்ணுக்கு போடுற மேக்கப்பை பார்த்துட்டு ஊரே என்னை பார்த்து பாராட்டும்டா. பொண்ணு அப்படியே சிலையாட்டம் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க பாரு. இந்த மேக்கப்புக்கு அப்புறம் பாருடா, பிரியா மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய டிமாண்டான மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போறேன்னு. சரி பாப்போம். என் பொண்டாட்டி பெரிய ஆளானா நல்லதுதான். சரி போய் கிளம்பு. சரிடி, என் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்குடா. சோப்பு, டவல், பேண்ட், சட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். ஷூவை கூட எடுத்து வச்சிருக்கேன். போய் ரெடியா போ. தேங்க்ஸ் டி செல்லம். இப்ப ரெடி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நைட் ஏதாவது பிரச்சனையாச்சா இந்த பார்ட்டில? சந்தோஷக்கும் நந்தினிக்கு எதனா ப்ராப்ளமாடா? எனக்கு அதெல்லாம் தெரியலையடி. ஆனா இந்த சந்தோஷம் இருக்கிறானே செம்மையா ஃபன் பண்ணிட்டான்டி. நேத்து பயங்கரமா பண்ணான். தெரியாதா? சரி விடு. ஆனா நந்தினி ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லா இருந்தது நேத்து. அதான் ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோன்னு கேட்டேன். சரி விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் போய் கிளம்புறேன்.
பாத்தியா புஷ்பா ரெண்டு பேரையும் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர சொன்னா கரெக்டா கல்யாண நாள் அன்னைக்கே வந்திருக்கிறாங்க. கோச்சிக்காதம்மா, மாடுகண்ணெல்லாம் இருக்குது இல்ல, என் புள்ளாங்க ஒத்தையில அப்புறம் கஷ்டப்படணுமேங்கிறதுனால தான் அங்கேயே இருந்துட்டேன். அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி கரெக்டா வந்துட்டேன்ல. தெரியும்க்கா, சும்மா தான் சொன்னேன். சரி, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுருங்க, சரியா? நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு கல்யாண மண்டபத்துக்கு போயிடலாம். மா ஷில்பா, இன்னைக்கு நைட்டு ரிசப்ஷனு, நாளைக்கு காலையில தானேம்மா கல்யாணம். எதுக்கு நம்ம காலங்காத்தாலேயே மண்டபத்துக்கு போகணும்னு சொல்றீங்க? பெரியப்பா, அது வேற ஒன்றும் இல்லை. மண்டபத்தை 2 நாளைக்கு புக் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஈவினிங் ரிசப்ஷன் நடக்குதுன்னா நம்ம ஈவினிங்கே அங்கே போனால் நல்லா இருக்காதுல்ல. இப்போ காலையிலேயே போயிட்டோம்னா எல்லாத்தையும் பார்த்து பண்ணிடலாம். கடைசி நிமிஷத்தில் எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாதுன்ட்டு தான் காலையிலேயே புறப்படுறோம். அது சரிதாம்மா. சரிம்மா ஷில்பா, அப்போ நாங்கள் ஏற்கனவே ரெடி ஆகிட்டு தான் வந்துக்கிறோம். அப்போ அப்படியே வந்துடுறோம் நாங்கள். சரிக்கா, ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி சாப்பிட்றலாம் வாங்க. அது சரிதாம்மா. காலையில இவ போட்டு கொடுத்த டீயோட புறப்பட்டு வந்துட்டோம். சீக்கிரமா வாங்கன்னு ட்ரெயின்ல பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டா. ரொம்ப பசியா இருக்குதுமா, முதல்ல சாப்பாடு வை. எப்படி வந்த இடத்துல சோத்து கலையுதுங்க பறிச்சு. வாங்கண்ணே, அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வாங்க போலாம். பாப்புஷ் பண்ணியே வந்து சாப்பிட்டுருவா. இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அம்மா பூஜை சாமான்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்க சொன்னாங்க. அதனால நான் போய் அங்க என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அப்படியாம்மா? சரி, நான் முடிச்சிட்டு வந்து சாப்பிட்றேன். என்ன? சரிங்க தே. குழந்தை அதெல்லாம் சுறுசுறுப்பா வேலை செய்வா. ஆமா புஷ்பா எப்பவுமே அப்படிதான். சரிங்க தே. சரிங்க பெரியம்மா, நீங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்காம கடகடன்னு போங்க. அது சரிதான். சரி, கடகடன்னு போயிட்டு வந்துடுறடி. சரிங்க தே. நில்லு. என்னத்த சொல்லுங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட விவசாயம் கிடையாதா? அத்தை, என்னாச்சு? ஏன் அப்படி பேசுறீங்க? பின்ன நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஏற்கனவே அந்த பூக்கார கேள்வியை கூட்டிட்டு வந்துட்டு இங்க அம்மான்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுவே அசிங்கமா இருக்குது பாக்கிறதுக்கு. இதுல இந்த பால்காரங்களை வேற கூட்டிட்டு வந்துட்டு எல்லாமே எங்களுக்கு சரிசமமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் என் புள்ளிக்கும் கௌரவம் என்னத்துக்கு ஆகுறது? நான்லாம் எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறேன். எவ்வளவு எனக்கான ஒரு அந்தஸ்து இருக்குது. ஆனா எனக்கு சரிசமமா எல்லாரையும் ஒரே வீட்டுல வச்சிருக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கெல்லாம் வந்திருக்கவே மாட்டேன். அத்தை, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பூக்காரங்க பால்காரங்க அது இதுன்னு அவங்க சொந்தக்காரங்க அத்தை, அவ்வளவுதான். அப்படிதான் பார்க்கணும். என்னமோ அந்தஸ்து அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. அம்மா, எந்த விதத்துல அவங்க உங்களை விட கம்மியா போயிட்டாங்க? எந்த விதத்துல கம்மியா போயிட்டாங்கன்னு கேட்குறேன். சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசி ஒருத்தவங்களை மட்டம் தட்டாதீங்க. அவங்க சொந்தக்காரங்க, அவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா மரியாதையும் கொடுக்கணும். ஷில்பாத்தை அதை செய்வாங்க. ஷில்பாத்தனை மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தை கூட செய்யும். சும்மா இருங்க. உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா நீங்கள் கிளம்பி போயிட்டே இருங்க. உங்களை யாரும் அங்கேருந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரல. இந்த கல்யாணத்துக்கு வாங்கன்னு நீங்களாக தான் வந்தீங்க. உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா கிளம்புங்க. என்னடி, என்ன ஏன் முன்னாடி இவ்வளோ திமிரா பேசின்னு இருக்கிற? என்ன உன் ஆளுங்களாம் இங்கே இருக்கிறாங்கங்கிற தைரியத்தில் பேசிக்கிட்டு இருக்கியா? இங்கே உன்னால் இருந்துட முடியாது. அங்கே எப்படி இருந்தாலும் வந்து தானே ஆகணும். நீ என் வீட்டில் தானே வந்து வாழ்ந்து ஆகணும். அந்த பயத்தை மனசில் வச்சுக்கிட்டுரு நீ. அத்தை, இந்த பூச்சாண்டியெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. என்ன எல்லாத்தையும் மறந்துட்டீங்க போல இருக்குது. உங்கள் புள்ள உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டீங்க போல இருக்குது. நீங்கள் தான் அத்தை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக இருக்கணும். எனக்கு என் வீட்டில் இருந்தால் எந்த திமிரும் வராது. அதே மாதிரி நான் அந்த வீட்டில் இருந்தால் எனக்கு எந்த பயமும் இருக்காது. அது உங்க வீடு இல்ல, என் புருஷன் வீடு. என் புருஷன் வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு எந்த வித பயமும் கிடையாது. நீங்க தான் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அத்தை. இருந்துக்கங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது. உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. கொழுப்படுத்த சனியா எப்படி எல்லாம் பேசிட்டு போது பேரு. இருடி, எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு வருவல, அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. காய்மா, ஜாக்கெட் அளவெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? அளவெல்லாம் கரெக்டா இருக்குக்கா, நான் போட்டு பார்த்துட்டேன். ரொம்ப நல்லதுமா. அந்த பச்சை கலர் ஜாக்கெட்டையும் போட்டு பார்த்துட்டியா? ஆமாமா, ஏதாவது சேஞ்சஸ்னா இப்பயே சொல்லிடு. அக்காங்களா, நான் 2த்தையும் போட்டு பார்த்துட்டேன், கரெக்டா இருக்கு. சரிம்மா, தேவையானதெல்லாம் பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சிரு. அப்புறம் மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் இது இல்லையா அது இல்லைன்னு நம்ம கவலைப்படக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், சரியா? அப்புறம் கைமா, வெட்டிங் ட்ரெஸ்ஸை தவிர்த்து ஒரு 4 சுடிதார் எடுத்து வச்சுக்க. ஏன்னா மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் உனக்கு கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் மாற்றி போட்டுக்கிறதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இன்னைக்கு ரிசப்ஷன் முடிச்சதுக்கப்புறம் மண்டபத்திலே தான் நம்ம தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீ கம்ஃபர்டபுளாக தூங்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி சுடிதார் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா நல்லாயிருக்கும். சரிங்கக்கா, கண்டிப்பாக எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, எடுத்து வச்சிரு எல்லாத்தையும். எதனா ஹெல்ப் வேணும்னா எங்களை கூப்பிடு. சரிங்கக்கா. சரி வாசனா, நம்ம போய் மீதி வேலையெல்லாம் பார்ப்போம். சரிக்கா. ஏன் நந்தினி, தூங்க ஏந்ததுல இருந்து ரொம்ப பரபரப்பா இருக்குல்ல வீடு? இது வச்சியா அது வச்சியான்னு எத்தனை பேர் என்ன சுத்தி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. இதே நாங்க அங்க தனியா இருந்திருந்தோன்னா என்ன இத்தனை பேர் கேட்டிருக்க மாட்டாங்கல்லடி. நல்லதுடி, நாங்க இங்க வந்தது எவ்வளவு நல்லதா போச்சுல. என்னடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டேற? அதுவும் இல்ல, சாரி நல்லா இருந்துச்சுல. உங்க கவனம்லாம் எங்கடி இருக்கு? நான் சாரியை பத்தி பேசவே இல்லையே. இல்ல, இப்ப ட்ரெஸ்ஸுங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தேன். கதவு யாரோ தட்டுறாங்க பாரு, யாருன்னு பாரு. கதவெல்லாம் யாரும் தட்டலடி. உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீ ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அடியே, கல்யாணம் பொண்ணாச்சு திட்டவானு பாக்குறேன். நான் எங்கடி டல்லா இருக்கிறேன்? நான் ஏதோ தூக்க கலக்கத்துல ஏதாவது ஒன்று உளறி இருப்பேன். நைட் எல்லாம் தூங்குறதுக்கு லேட் ஆச்சுல, அதனாலதான் லூசு. நீ வேற எடுத்து வைடி எல்லாத்தையும் உள்ள.
அப்படியாடி தூக்க கலக்கத்துல தான் இப்படி பேசுனியா? சாரிடி, நான் கூட ஏதோ நீ சோகமா இருக்கியோ இல்லை ஏதாவது சண்டையோ உனக்கும் அண்ணனுக்கோன்னு நினைச்சேன். சரி சரி, ஒன்றும் இல்லைன்னா ஓகே தான். எதுக்குடி நீ இவ்வளோலாம் யோசிக்கிற? கடற்கரை எல்லாத்தையும் எடுத்து வை. பின்னாடி இந்த வெட்டிங் லெஹங்கா இருக்கு பாரு, அதையும் எடுத்து உள்ள வச்சிடலாமா? இது இந்த சூட் கேஸ்குள்ள போகுமாடி? போவோம் போவோம், அப்படியே நாளா மடிச்சு உள்ள வைக்க வேண்டியதான். சரி சரி. எம்மா சௌந்தர்யா, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோமா? இந்த இடம்னு தான் சொன்னேன் ஃபோனில் பேசுகிறவன். அப்படியா? ஆனா ஒருத்தனையும் கடை. சௌந்தர்யா, அங்க பேர் ஒருத்தன் வரான், அவங்கிட்ட பேசுன நீ? ஆமாம் ஆமாம், அந்த முகர கிட்ட தான் ஏற்கனவே கூட இவங்கிட்ட ஒரு விஷயமா நான் பேசியிருக்கிறேன். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமாம், நீ என் சொந்தக்காரன் பாரு, உன்னை அடிக்கடி வந்து நான் பார்த்துட்டு போகிறதுக்கு வாயை முடிக்கிட்டு சொன்ன வேலையை கரெக்டாக செய். அதெல்லாம் இந்த சோக்காளி சேகரு சிறப்பா செஞ்சிருவேன். அதனால தானே என்னென்ன வந்துக்கிறீங்க. அதான் விஷயத்தெல்லாம் போன்லயே சொல்லிட்டீங்களா மேடம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாய் பேச்சோட நிறுத்திடாத, இந்த வேலையை மட்டும் நீ சிறப்பாக செஞ்சு முடிச்சுன்னு வையே, நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு உனக்கு நான் பணத்தை கொடுப்பேன். அடி எங்கப்பா மேடம், நீங்க கவலையே படாதீங்க மேடம், பிசுறு தட்டாம வேலையை செஞ்சு முடிச்சிடுறேன். இந்தா இதில் 5 லட்ச ரூபாய் இருக்குது, வாங்கிக்க. வேலையை மட்டும் நீ கரெக்டாக முடிச்சிட்டேன்னு வைக்கி, இன்னும் 5 லட்ச ரூபாய் சேர்த்து தரேன். அப்பா, படத்தோட வாசனைக்கு ஈடு இனியே கிடையாது மேடம். என் ஊரே கலீஜா கப்படிக்கும். ஆனாலும் இந்த பணத்தை அப்படி மோந்து பார்த்துன்னு வைய, அவ்வளவுதான் மேடம், என் நாளே அன்னைக்கு சும்மா குதூகலமா இருக்கும். இவன் காசை வாங்கிட்டு ஓடிடுவான் போலயே. சௌந்தர்யா, இவன் இதெல்லாம் சரியா செய்வானா? இங்கே பாரு, நம்மளுக்கு வேற வழியும் கிடையாது. இங்கே எனக்கு தெரிஞ்சு இவன் ஒருத்த மட்டும் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான். அதனால நீ கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இரு. அதான் எக்ஸ்ட்ரா காசு தரோம்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்காகவே செய்வான். அமைதியா இரு. என்ன மேடம், என்ன டிஸ்கஷனு? காசை வாங்கிக்கின்னு ஏமாத்திடுவேன்னு நினைச்சீங்களா மேடம்? அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். காசு மேல கையை வச்சுன்னு வைங்க, வேலையை செஞ்சு முடிக்காம விட மாட்டேன். நீங்க கவலையே படாதீங்க, அந்த பையனை தட்டி தூக்கிடுறேன். அறிவு கட்டவனே, தட்டி தூக்குறான் அது இதுன்னு எதனா இடக்கு முடக்க பண்ணி தொலைச்சிடாத. அவன் என் புள்ளடா. ஓஹோ, உங்க புள்ளிக்கே ஸ்கெட்ச் போடுறீங்களா? சரிங்க மேடம், சரிங்க மேடம், அப்படியே பூ போல தூக்கின்னு வந்து கொடுக்குறோம் உங்க புள்ளிய, கவலைப்படாதீங்க. ஆமா, இவ்வளவு சொல்லிக்கிறீங்களா, உங்க புள்ள போட்டோவை கொடுங்க, அப்பதான் அவனை தூக்க முடியும். அப்புறம் வேற ஏன் மேலேயாவது கையை வச்சிட்டோம்னா பிரச்சனை ஆயிடாதா? இரு, உன் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேன். ஃபோன் பண்ண நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் ஒன்று தானே? ஆமா ஆமா மேடம், எல்லாம் ஒண்ணுதான். ஜிபே நம்பர் கூட அதுதான். நீங்க நேர்ல வந்து காசு கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அக்கௌண்ட்ல இருந்து கூட அமுச்சு விடலாம். அடடடா, இதுதான் உங்க புள்ளியா? நல்லா ஈர கணக்கா இருக்கிறானே. ஆமா ஆமா, உன் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்ட போட்டோவை பாத்துக்க, கரெக்டா பார்த்து தூக்கிடு, சரியா? பாரு, அந்த ஜேபிஜே மஹல் இருக்குல்ல, அங்கதான் கல்யாணம் நடக்க போகுது. இன்னைக்கு ரிசப்ஷன் நடக்கும், நாளைக்கு காலையில தான் கல்யாணம். ரிசப்ஷன்லாம் எதுவும் பண்ணிடாத, எல்லாம் முடிஞ்சு அந்த டயர்ட்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயமா பார்த்து நீ பையனை தூக்கணும், புரியுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க போயிட்டு வாங்க, பையனை தூக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். வேலையை கரெக்டா முடிச்சிட்டேன்னு வையே, இன்னும் 5 லட்சம் ரெடியா இருக்கும் உனக்கு. அந்த 5 லட்சத்தை எடுத்து ரெடி பண்ணி வைங்க மேடம், வேலையை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன். அண்ணே வா போலாம், வேலை முடிஞ்சுது. சரிம்மா, எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. நீ எதுவும் கவலைப்படாதண்ணே, உன் பொண்ணுக்கும் என் பிள்ளைக்கு தான் கல்யாணம் நடக்கும். நாளைக்கு பாரு, கல்யாண மண்டபத்துல எல்லாம் கதி கலங்கி நிக்க போறாங்க. அந்த கண் கொள்ளா காட்சி அங்கேயே இருந்து பார்த்து ரசிப்பேன், நான் ரசிப்பேன். அவ்வளோ அடிபட்டிருக்கோம்ல, திருப்பி கொடுக்க வேணா அவங்களுக்கு. நம்ம திருப்பி அடிக்க போற அடி இல்லை, அந்த குடும்பம் ஏந்துக்கவே கூடாதுண்ணே.